இந்த வாரத்திற்கான கேள்விகளாக முதலாவதாக கொழும்பை சேர்ந்த சகோதரர் சஃப்ராஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, இஸ்லாத்தில் 5 கலிமாக்கள் இருக்கின்றனவா என்று கேட்கிறார். அதாவது நம் சமூகத்துல கலிமா என்ற பேரில் இஸ்லாத்துல 5 கடமைகள்ல முதலாவது கடமையாக கலிமா என்று இருக்கிறது. அந்த கலிமா என்பதை நம் சகோதரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னா, கலிமா தையிப், கலிமா ஷஹாதத், கலிமா தம்ஜீத், கலிமா தௌஹீத், கலிமா ரத்துல் குஃபுர் என்று சொல்லி 5ஆக வகைப்படுத்தி 5 கலிமாக்கள் இருக்கின்றன என்று விளக்கம் அளிக்கிறார்கள். நம் சமூகத்தில் இருப்பவர்கள் நம்பி இருக்கிறார்கள். உலமாக்களும் இப்படி 5 கலிமாக்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக மக்தப் மதரசாக்களிலிருந்து படிப்பிக்க ஆரம்பித்து பெரிய வயதினருக்கு குத்துபாக்களில் கூட இதை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். எனவே இப்படி 5 கலிமாக்களாக இஸ்லாத்தில் ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா என்று அந்த சகோதரர் கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் எதை இஸ்லாத்தில் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் 5 கடமைகள்ல ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பும், வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் ஆவார் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் இஸ்லாத்திட 5 கடமைகள்ல முதலாவது கடமையாக இருக்கிறது. அதை நம்முடைய சமூகத்துல எப்படி அதை விளங்கப்படுத்துறாங்கன்னு இது கலிமா என்று சொல்கிறார்கள். இப்ப கலிமா என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அதுக்கு 2 பொருள் இருக்குது. ஒன்று கலிமா என்று சொன்னா வார்த்தை என்று அர்த்தம் இருக்கிறது. இன்னொன்று கலிமா என்று சொன்னா ஒரு கொள்கைக்கு, ஒரு கோட்பாட்டுக்கும் கலிமா என்று சொல்லுவோம். திருக்குர்ஆன்ல 3வது அத்தியாயத்துல 64வது வசனத்துல வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொதுவான கலிமாவுக்கு வருமாறு அல்லாஹ் தஆலா அறைகூவல் விடுக்குமாறு சொல்கிறான். குல் யா அஹ்லல் கிதாப், நபியே வேதக்காரர்களுக்கு சொல்லுங்கள், தஆலவ் இலா கலிமத்தின் ஸவாஇன் பைனனா வ பைனகும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே பொதுவான ஒரு உடன்படிக்கைக்கு, பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி நீங்கள் வாருங்கள். என்ன அந்த கொள்கை? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையுமே வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் இணை கற்பித்து விடக்கூடாது. பஅலுனா பஅலன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், நம்மில் சிலர் சிலரை கடவுள்களாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஃபஇன் தவல்லவ் ஃபகூல் அஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன், நீங்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து விடுங்கள் என்று நபியை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த கலிமா என்பது ஒரு பொதுவான உடன்படிக்கையை குறிக்கிறது. இந்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாட்டாக ஒரு கலிமாவை சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்தில் அடிப்படையான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வேறு எந்த கடவுளும் இல்லை, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள் என்பது பொதுவான கொள்கை கோட்பாடு. இதை தாண்டி வார்த்தைகள் என்ற அடிப்படையில கலிமா என்பதை நாங்கள் விளங்குவதாக இருந்தால் இஸ்லாத்துல 5 கலிமாக்கள் என்ற நிறைய கலிமாக்கள் இருக்கிறது. நிறைய துஆக்கள், அவுராதுகள், நிறைய சந்தர்ப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்படி கற்றுத்தந்த கலிமாக்களை எடுத்துக்கொண்டால் அது 5ஆக வகைப்படுத்துவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது, எந்த ஒரு நியாயமும் இருக்காது. ஏன்னா அவ்வளவு கலிமாக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சமூகத்துல 5 கலிமாக்களாக கலிமா தையிபு, கலிமா ஷஹாதத்து, கலிமா தம்ஜீத், கலிமா தௌஹீத், கலிமா ரத்துல் குஃபுர் என்று சொல்லி கொடுக்குறாங்களே, இதுக்கு பிரத்யேகமா அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக 5வது கலிமாவாக ரத்துல் குஃபுர், குஃபுருக்கு மறுப்பு தெரிவிப்பது, குஃபுரை நிராகரித்தல் என்ற கருத்தில் வரக்கூடிய கலிமாவை அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உஷ்ரிக பிக்க ஷைஅன் வ அனா அலமு பிஹி வஸ்தக்ஃபிருக லிமா லா அலமு பிஹி துபுத்து அன்னு வ தபர்ரஅது மினல் குஃப்ரி வஷ்ஷிர்கி வல் மஆசி குல்லிஹா வ அஸ்லம்து வ ஆமன்து வ ஆகுலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு நீண்ட வார்த்தையை குஃபுருக்கு எதிராக நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். இதற்கு நேரடியாக குர்ஆன்ல இருந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஹதீஸ்ல இருந்து இந்த வார்த்தையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதை ரத்துல் குஃபுருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த கலிமா என்று சொல்லி நாங்கள் சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. பொதுவாக இஸ்லாம் என்பதே ரத்துல் குஃபுர் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கையே குஃபுருக்கு எதிரானதுதான். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வை மட்டும் கடவுளாக ஏற்றுக்கொண்டு வேற யாரையுமே கடவுளாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற அந்த ரத்துல் குஃபுர் ஆரம்ப இஸ்லாமிய கோட்பாடாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே வந்திருக்கிறது.
ஆனா இப்படி பிரத்யேகமாக ரத்துல் குஃபுர் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களான்னு கேட்டா அப்படி ஒரு ஹதீஸ் ஆதாரம் எதுவுமே இதற்கு பார்க்க முடியவில்லை. அதே மாதிரி 4வது கலிமாவாக கலிமா தௌஹீத் என்று சொல்வார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுல் லா யமூது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கலிமாவை சொல்லி கொடுப்பாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு பொதுவாக பல துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா நான் சொன்ன இந்த அடிப்படையில் கலிமா தௌஹீத் என்று இவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையில பிரத்யேகமான ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்களான்னு கேட்டா எந்த ஒரு ஹதீஸ்லயும் இப்படி கலிமா தௌஹீத் தேகத்துவத்தை நிலைநாட்டும் கலிமா என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இந்த தௌஹீது பொறுத்தளவுல இதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பொதுவான இஸ்லாமிய கொள்கை கோட்பாட்டுக்குள்ள இருக்குது. அதை பிரத்யேகமாக சொல்லி தருவதற்கென்று தனி வார்த்தைகள் அவசியம் இல்லை என்ற அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்றாலே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னாலே அது ஏகத்துவப்படுத்தக்கூடிய தௌஹீதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான கொள்கைதான் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அடுத்ததாக 3ஆம் கலிமா என்று சொல்லி கலிமா தம்ஜீத் என்று சொல்லி கொடுக்குறாங்க. அதுல வாசகம் எப்படி வருதுன்னா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. இதை பொறுத்தளவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமா தம்ஜீத் என்று சொல்லி 3ஆம் கலிமாவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதற்கு மாற்றமாக இந்த துஆ இந்த வார்த்தை எந்த சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஓதுமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொன்னா ஒரு ஹதீஸ் வருகிறது. சஹீஹுல் புகாரியில 1154வது செய்தியாகவும் இப்னு மாஜால 3868வது செய்தியாகவும் அதுல என்ன வருது என்று சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மன் தஆர மினல் லைலி உங்களை யாராவது ஒருவர் இரவில் உறக்கம் கலைத்தவராக திடீரென்று விழித்துக் கொண்டார் அவர் என்ன சொல்ல வேண்டும்? ஃபகால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து அவனுக்குத்தான் அதிகாரம், அவனுக்குத்தான் புகழ் உரியது. வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்ற வார்த்தையை சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. வ சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன். வலா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன். வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நன்மையை செய்வதும் தீமையை விட்டு தடுத்துக் கொள்வதும் அல்லாஹ்வின் உதவியை கொண்டே தவிர இல்லை என்று அவர் சொல்லட்டும். சும்ம கால பிறகு அவர் மீண்டும் சொல்லட்டும் அல்லாஹ் மஃபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்லட்டும். அப்படி அவர் சொன்னால் அல்லது அவர் பிரார்த்தனை செய்தால் உஸ்துஜீப அவருக்காக பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த கலிமாவை இந்த வார்த்தையை எப்ப சொல்றாங்கன்னா உறக்கத்திலிருந்து உறக்கம் கலைந்தவராக இரவில் யாரு விழித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் இதை சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தாங்களே தவிர அதுலேயும் முன்ன பின்ன சில வார்த்தைகள் சேர்ந்து இருக்குது துஆல. இவங்க கலிமா தம்ஜீத் என்று போட்டத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில சொற்களை இணைத்துக் கொள்ளுமாறு சொல்லி இதை உறக்கத்தில் விழித்தவர் சொல்லணும் என்று ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்களே தவிர 3ஆம் கலிமா தம்ஜீத் என்று சொல்லித்தரவில்லை என்பதும் நமக்கு விளங்குகிறது. அடுத்ததாக 1வது கலிமாவும் 2வது கலிமாவும். 1வது கலிமாக கலிமா தையிப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்க. இது இஸ்லாத்துடைய அடிப்படை. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் இஸ்லாத்துக்கு வர முடியும். 2வது கலிமாவாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதி கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதருமாவார் என்று உறுதி கூறுகிறேன் என்று உறுதி கூறக்கூடியது. இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் இதை பகிரங்கமாக ஷஹாதத்தை வெளிப்படுத்த வேண்டும், சாட்சியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் வருகிறதே தவிர 1ஆம் கலிமா 2ஆம் கலிமா என்று சொல்லிக்கலாம் வந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறது என்பதிலிருந்து தனியாக பிரத்யேகமாக 5 கலிமாக்களுக்கு இஸ்லாத்தில் ஒரு முன்னுரிமை இருப்பதாகவோ அல்லாஹ்வும் ரசூலும் 5 கலிமாக்களை பிரித்து நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதற்கோ எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை என்பதும் பல்வேறு கலிமாக்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. அந்த கலிமாக்களை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்ததன் பிரகாரம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் தான் நாங்கள் அதை உச்சரிக்க வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
அதுபோக இந்த 5 கலிமாக்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது என்று பிரத்யேகமாக யாராவது பிரகடனப்படுத்துவார்கள் என்று சொன்னா அவர்கள் அல் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இப்படி 5 கலிமாக்கள் இருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட வேண்டும். அப்படி ஆதாரம் இல்லாத பட்சத்துல நாங்களா சில சொற்களை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி மார்க்கத்தில் அது பிரதானமான சொற்களாக முன்வைப்பது என்பது இஸ்லாத்தில் நாங்கள் பித்அத்தாக நூதன அனுஷ்டானமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 5 கலிமாக்கள் என்று இஸ்லாத்தில் கிடையாது. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல கலிமாக்கள் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. ரசூலா கற்றுத்தந்ததன் பிரகாரம் அந்தந்த கலிமாக்கள் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த சகோதரன் கேள்விக்காக பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.